மதிப்புக்குரிய இலங்கை சுகாதார அமைச்சர் அவர்களே, இது உங்களுக்கானது. திருகோணமலை அரச வைத்தியசாலையில் நோயாளர்களிடம் தவறாக அநாகரிகமாக நடந்து கொண்ட அந்த பெண் ஊழியர் உடனடியாக பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும். அவர் கைது செய்யப்பட வேண்டும். இனிமேல் அவர் எந்த ஒரு அரச வைத்தியசாலையிலும் பணியாற்றக்கூடாது. நோயாளர்களிடம் இப்படி நடந்து கொள்வார்கள். அரசு ஊழியர்கள், அதுவும் வைத்தியசாலையில் பணியாற்றக்கூடிய அரச ஊழியர்கள் இப்படி நடந்து கொண்டால் நாளை இந்த நாட்டின் நிலைமை என்னவாகும்? யாரை நம்புவது? அரசாங்கம் இவர்களுக்கு சம்பளம் கொடுக்கின்றது. ஆனால் இவர்கள் பராமுகமாக இருக்கின்றார்கள். வரக்கூடிய நோயாளிகளிடம் ஆணவம் காட்டுகின்றார்கள். இது தவறல்லவா? உடனே திருகோணமலை அரச வைத்தியசாலைக்கு செல்லுங்கள். பாதிக்கப்பட்ட அந்த பெண் யார் என்று பாருங்கள். தேவையற்ற முறையில் நடந்து கொண்ட இந்த அரசு ஊழியரை அந்த வைத்தியசாலையிலிருந்து பணி நீக்கம் செய்யுங்கள். இப்படிப்பட்டவர்கள் இனிமேல் இலங்கையில் எந்த ஒரு வைத்தியசாலையிலும் பணியாற்றக்கூடாது. இவர்கள் பணியாற்றுவதற்கு தகுதியற்றவர்கள். தயவுசெய்து மதிப்புக்குரிய சுகாதார அமைச்சர் அவர்களே உடனடியாக இதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இனிமேல் எந்த ஒரு வைத்தியசாலையிலும் எந்த ஒரு அரச ஊழியரும் இப்படிப்பட்ட தகாத நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக உடனே நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். உடனே அந்த அரசு ஊழியர் பணி நீக்கம் செய்யப்பட வேண்டும். எப்படிப்பட்டவர்கள் மிகவும் கேவலமாக, அநாகரிகமாக, தவறான முறையில் வரக்கூடிய நோயாளிகளிடம் நடந்து கொண்டால் நாளை இந்த நாட்டின் நிலைமை என்னவாகும்? யார் இதற்கு பொறுப்பு கூற வேண்டும்? நீங்கள் தான் பொறுப்பு கூற வேண்டும். நீங்கள் சுகாதார அமைச்சராக இருக்கின்றீர்கள். உங்கள் கீழ் பணியாற்றும் இந்த பெண் அரச மருத்துவமனை ஊழியர் தவறாக நடந்து கொண்டால் அதற்கு நீங்கள் தான் பொறுப்பு கூற வேண்டும். ஆகவே இந்த பெண் ஊழியரிடம் இதற்குரிய பதிலை கேளுங்கள். இப்படிப்பட்டவர்கள் இந்நாட்டு மக்களுக்கு சேவையாற்ற தகுதியற்றவர்கள். உடனே பணி நீக்கம் செய்யுங்கள். சம்பளம் இல்லாத பணி நீக்கம் செய்யப்பட வேண்டும். இவர்கள் திருந்தப் போவதில்லை.